மேலும் இது தொடர்பான விவரங்களையும் கருத்துக்களையும் பகிர்வதற்காக தாவேகாவிலிருந்து வைகை செல்வன் இணைப்பில் இணைக்கிறார். சார் வணக்கம். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? வணக்கம். ஒரு பொறுத்தமிக்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர், முன்னாள் துணை முதல்வராக பணியாற்றியவர், அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவது அடாவடிக்கையில் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கருத்துக்கள் பேசலாம், அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டலாம், அரசுக்கு ஆலோசனைகளை கூறலாம், அரசுகளை நல்வழிப்படுத்தக்கூடிய பல்வேறு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கலாம். ஆனால் அவதூறாக அருவருக்கத்தக்க வகையில் ஒரு பொறுப்புமிக்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற போது அது மக்களால் முகம் சுளிக்கப்படுகிறது. அதன் பெண்குலத்துக்கே பெரிய இழிவாக பார்க்கப்படுகிறது. பெண்குலத்தை இழிவுபடுத்துகிற ஒரு விஷயத்தை அவர் பேசுகிற காரணத்தினால் மிகுந்த மன வருத்தம் பெண் சமுதாயம் அடைந்திருக்கிற காரணத்தினால்தான் இந்த கைது நடவடிக்கை. சார், கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி திசை திருப்பும் வேளையில் தாவேக அரசு ஈடுபட்டு வருகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? திசை திருப்ப வேண்டிய வேலை அல்ல தாவேக அரசனுடைய வேலை. கைது செய்யப்படுவதற்கு முதல் காரணம் ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போதிய அனுமதி காவல்துறையால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு முதலமைச்சரை தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவது, ஒரு பெண்ணை தரக்குறைவான வார்த்தைகளால் இழிவுபடுத்துவது, இது போன்ற அருவருத்துக்க வார்த்தைகள் எல்லாம் தமிழக அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இது போன்று தொடர்ந்து இது அவர்கள் தொன்று தொட்டு இருக்கிற பழக்கம். புரட்சி தலைவர் அம்மா அவர்களை கூட மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆக இது தொடர்ந்து அவர்கள் பின்பற்றுகிற ஒரு ஃபார்முலாவாக இருக்கிறது. இனிமேலும் இந்த அரசியல் களம் நாகரிகமான அரசியல் களமாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சார், 12 மணி வரை கைது செய்யப்படக்கூடாது என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் 11 மணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கார். இது நீதிமன்ற உத்தரவிற்கு எதிராக செயல்பட்டதற்காக இப்படி எடுத்துக்க முடியுமா சார்? அதாவது நீதிமன்ற உத்தரவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், நீதிமன்ற ஆணைக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம். இருந்த போதிலும் காவல்துறை இது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நீதிமன்றம் என்ன சொன்னாலும் அதற்கு அரசு ஏற்கும். தமிழகத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியினுடைய பேச்சு சட்டசபையில் எடுபடக்கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு திமுக தரப்புல தெரிவிக்கிறார்கள். எப்படி சார் பாக்குறது? அதுக்கு இதற்கும் ஒரு அர்த்தமே இல்லை. மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுவதை போல சட்டமன்றத்தில் நிதிநிலை தாக்கல் செய்யப்படுகிறது. மற்ற ஏனைய விஷயங்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் பொது தீர்மானமாக வென்றெடுக்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் பல்வேறு விவாதங்கள் நடைபெறுகிறது. அதற்கும் ஒரு அர்த்தம் அல்ல. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அநாகரிகமாக தரக்குறைவான பெண்களை இழிவுபடுத்துகிற காரியத்தை செய்கிற காரணத்தினால்தான் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ற காரணத்தினால்தான் இந்த கைது பண்ணலாம். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி திருச்சி சிவா தமிழ்நாட்டில் பேச்சு சுதந்திரம் மறுக்கப்படுகிறது அப்படின்னு மாநிலங்களவையில கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி எப்படி சார் பாக்குறீங்க? கருத்து சுதந்திரத்தை எப்போதும் ஏற்போம். அரசியலாளர்கள் என்பவர்கள் எப்போதுமே தாக்குதலையும் தழுவுதலையும் ஒன்றாக கருதுவார்கள். பாராட்டுவதனாலும் சரி, எதிர்ப்பதனாலும் சரி, அவற்றை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கோடு தான் அரசியல் தலைவர்கள் இருப்பார்கள். ஆனால் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை கொண்டு, பெண்களை இழிவுபடுத்துகிற வார்த்தைகளை கொண்டு, மிகவும் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.